லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்னாலே கன்ஃப்யூஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் தான். ஆனா இனி அப்படி இல்ல. மெயின் டாக்குமெண்ட்லாம் சொல்றேன், சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ரீசென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட். அதாவது பத்திரம். கரண்ட் லேண்ட் ஓனர், ப்ரீவியஸ் லேண்ட் ஓனர்ட்டருந்து லேண்ட் வாங்குனப்போ ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் இது. இதுல ரீசென்ட் லேண்ட் ஓனரோட நேம் இருக்கும். அவர்ட்ட இருந்து தான் இந்த லேண்ட நீங்க இப்போ வாங்குவீங்க. 2வது பட்டா. இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ல கரண்ட் லேண்ட் ஓனரோட நேம் இருக்கும். லேண்ட் ஓனர் நேம் மேட்ச் ஆகுதா? அப்படின்றத ரீசென்ட்டா அப்டேட்டடா இருக்கா? அப்படிங்கிறத நீங்க ரீசென்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? அதாவது பத்திரம். அது கூட கம்பேர் பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. 3வது சிட்டா அண்ட் அடங்கல். இதுல லேண்ட் யூஸ் கேட்டகரி பார்க்கலாம். ரெசிடென்ஷியலா இல்ல அக்ரிகல்ச்சரா அப்படின்னு. அதாவது நஞ்சையா இல்ல புஞ்சையான்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் சில இன்ஃபர்மேஷனும் இருக்கும். தேவைப்பட்டா பார்த்துக்கலாம். 4வது எஃப்எம்பி ஸ்கெட்ச். ஆக்சுவல் லேண்டோட பவுண்டரி லைன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸை கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை எடுத்து ஏதாவது சேஞ்ச் ஆர் ஆக்கிரமிப்பு இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண யூஸ் ஆகும். 5வது என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இசி, அதாவது வில்லங்க சான்றிதழ். இந்த டாக்குமெண்ட் பார்த்து லாஸ்ட் 20 இயர்ஸ் ரெக்கார்டில் லோன் இல்லை கேஸ் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா சொத்து தகராறு கேஸு, இல்லீகல் பிஸ்னஸ் ரிலேட்டட் கேஸு, லோன் ரிலேட்டட் கேஸ்லாம் இருக்கலாம். 6வது பேரண்ட் டாக்குமெண்ட், அதாவது தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணி பட்டா அண்ட் சிட்டா கூட கம்பேர் பண்ணி ஓனர்ஷிப் செயின் கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கலாம். 7வது டாக்ஸ் ரெசிப்ட் அண்ட் இவி பில். லேண்டுக்கு லேண்ட் ஓனர் டாக்ஸ் கட்டுவாங்க. நீங்களும் வாங்கினா டாக்ஸ் கட்டுவீங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கரண்ட் பில்லும் சேர்த்து கட்டணும். ஸோ லேட்டஸ்ட் டாக்ஸ் அண்ட் கரண்ட் பில்ஸில் ரீசெண்ட் லேண்ட் ஓனரோட நேம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் லேண்ட் வாங்கின அப்புறம் இமீடியட்டாக பண்ண வேண்டிய சில ஸ்டெப்ஸ் பற்றி சொல்கிறேன். சேவ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.